இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, என்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 71 அதிகாரம் 3 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து கடந்த இரவு முழுவதுமாக கண்மணி போல நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து எல்லா விதமான பொல்லாப்புகளிலிருந்தும் அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இந்த புதிய நாளை, இந்த புதிய விடியலை எங்களுடைய கண்கள் காணும்படியாக செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவோமா? அனைத்து நோய் நொடிகளில் இருந்தும் வாதைகளில் இருந்தும் எம்மை நித்தம் அவர் காத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த மாறாத கிருபைக்கும் அன்புக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு விடியலும் எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அநேக காரியங்களை தெரியப்படுத்துகிறது. ஆண்டவர் இன்னும் எங்களோடு இருக்கிறார் என்றதை நித்தம் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். நேற்றிருந்த சுமைகள் முடிவடையாமல் இருக்கலாம், பதில்கள் கிடைக்காத ஜெபங்கள், விண்ணப்பங்கள் இன்னும் அநேகம் இருக்கலாம், மனதை பாரமாக்குற சூழ்நிலைகள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த கால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறது. அது என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற ஒரு அரணாக, ஒரு கோட்டையாக, ஒரு பெரிய மதிலாக அவர் எங்களை சுற்றி இருக்கிறார். அவர் எங்களுக்கு எந்த விதமான தீங்கும் எங்களை காண விடமாட்டார் என்றதை இன்றைக்கு அவருடைய வார்த்தை எமக்கு உணர்த்துகிறது. நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கிறீர் என்று இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, ஒரு கற்பாறைன்றது அது நிலையான ஒரு தன்மை கொண்டது. அது எந்த ஒரு காரணியாலும் அசைக்க முடியாது. புயல் அதை அசைக்க முடியாது. அது போலதான் வாழ்க்கையில் புயல்கள் எவ்வளவு பலமாக வீசினாலும் ஆண்டவரை நம்புகிறவர்கள்ட்ட நம்பிக்கை அதை முற்றிலும் சிதைக்க முடியாது. ஆண்டவர் நம் வாழ்க்கையில உறுதியான அடித்தளமாக இருக்கிறார். அதுபோல்தான் அவர் நமக்கு அரணாகவும் இருக்கிறார். உலகம் புரிந்து கொள்ளாத கண்ணீரை அவர் அறிகிறவராய் இருக்கிறார். பிறரிடம் சொல்ல முடியாத வேதனைகளை அவர் கேட்கிற தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய பயங்கள், கவலைகள், தோல்விகள், காயங்கள் அனைத்திலும் இருந்தும் நாங்கள் ஒளிந்து கொள்ளும் பாதுகாப்பான இடம் ஆண்டவருடைய சந்நிதி. அவருடைய கரங்களில் பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. அவருடைய மார்பில் சமாதானம் நிறைவாக கிடைக்கிறது. நாங்கள் சின்ன வயசுல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமோ ஏதாவது எங்களை அச்சுறுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்து நாங்கள் உடனே அம்மாவையோ அப்பாவையோ ஓடி போய் கட்டி பிடிச்சி நாங்கள் இருக்கும்போது அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக நாங்கள் உணர்வோம். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அசௌகரியமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஓடிப்போங்க, அவரோட பாதத்தில் மண்டியிடுங்க, அவரையே முழுவதுமாக ஆதாயமாக்கிக் கொள்ளுங்க. நிச்சயமாக எந்த விதமான தீங்குக்கும் அவர் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். எதிர்ந்த கண்ணியிலையும் சத்துருன எல்லா பொல்லாப்புகளிலும் அவர் உங்களை தப்ப வைப்பார். இந்த காலையில் உங்களோட பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்களை உருவாக்கின ஆண்டவர் அதை விட பெரியவர். அதனால நீங்க எதுக்கும் கலக்கம் கொள்ளாதீங்க. உங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா சவால்களையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அவர் அதை நீக்கி போட வல்லவராக இருக்கிறார் என்றதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. அவர் உங்களோட கற்பாறை, உங்களோட அரண். அதனால நீங்க பயம், அச்சம், கலக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் மேல விசுவாசம் கொண்டு நீங்க நடந்து செல்லுங்க. அவர் உங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார், விடுவிப்பார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, இந்த நாளை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா.
எங்களுடைய கற்பாரையும் எங்களுடைய கோட்டை எங்களுடைய அரணாக நீங்கள் இருக்கிறீங்க. அதை நாங்கள் ஒரு நாள் மறந்து வாழாமல் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா விதமான பயங்களையும் உமது சமாதானத்தால் மாற்றுங்க. இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பிடித்து வழிநடத்தட்டும். உம்மை நம்பி வாழும் கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளுங்க. எங்களுடைய குடும்பம், எங்களுடைய தொழில், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அனைத்தையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. நீங்கள் எங்களுக்கு கோட்டையாகவும் அரணாகவும் இருந்து எங்களை வழிநடத்துங்க. ஆமேன்.